சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்புரிமையை சவாலுக்கு உட்படுத்தும் வகையில் கோவரண்டோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முறைப்பாடு அண்மையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஏற்கனவே தொடர்பாக ஒரு காணொலி மேற்கொண்டிருந்தேன். ஆனால் இந்த கோவரண்டோ என்கின்ற இந்த சட்ட முறைமை தொடர்பான விளக்கம் என்னவென்பது தொடர்பாக அவ்வளவு தெளிவில்லாத ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த முறையிலான இந்த வரைமுறையின் கீழ் கோவரண்டோ என்று சொல்லப்படக்கூடிய இந்த முறைமையின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்படுவது என்பது இந்த சட்டப்பரப்பிற்குள் மிகவும் குறைவான ஒரு சூழலை காணப்படக்கூடிய சூழ்நிலையில் சுகிந்தன் ரிப்போர்ட் ஊடாக இந்த கோவரண்டோ என்கின்ற இந்த சட்ட விளக்கம் என்ன என்பது தொடர்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையிலாக இன்று ஒரு சட்டத்தரணியை சந்தித்திருந்தேன். அவர் ஊடாக வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த முறைப்பாடு அதற்குரிய சட்ட விளக்கத்தை பெறுவதற்கு முனைந்திருக்கின்றேன். அதற்கு முன்பு சொல்வதாக இருந்தால், வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு வைத்தியராக பணியாற்றி கொண்டிருந்தவர். வைத்தியராக தன்னுடைய ப்ரொஃபஷனை கொண்டு செல்லக்கூடிய அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு முன்பு தன்னுடைய பதவியை அவர் முறைப்படி ராஜினாமா செய்திருக்க வேண்டும் அல்லது அதிலிருந்து விடுப்பு எடுத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விதிமுறை காணப்படுகிறது. அவர் அவ்வாறு செய்யவில்லை என்கின்ற அடிப்படையில் இவர் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தகுதியானவர் அல்ல என கூறி கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தரணி ஒருவர், அவரோடு சேர்ந்து இன்னும் ஒரு தமிழ் சட்டத்தரணி ஒருவரும் கோவரண்டோ என்கின்ற முறைமையின் கீழ் அவருக்கு எதிராக ஒரு வழக்கினை, ஒரு முறைப்பாட்டினை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கின்றது. இந்த அடிப்படையில் அவர் அர்ச்சுனா தரப்பில் சொல்லப்படக்கூடிய விவகாரம் என்னவென்றால், என்னுடைய பதவியில் இருந்து தற்காலிக இடைநீக்கம் செய்து எனக்கான கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் சொல்லக்கூடிய இந்த முறைப்பாடு அல்லது இவர்களின் மீது வைக்கப்படக்கூடிய இந்த விமர்சனங்களுக்கு நான் பொருத்தமானவர் இல்லை என்கின்ற ஒரு விளக்கத்தை தன் தரப்பில் அவர் வெளியிட்டிருக்கின்றார். இந்த விளக்கத்தையும் கருத்திற்கொண்டு இந்த கோவரண்டோ என்பது என்ன, இதற்கான சட்ட விளக்கம் என்ன என்கின்றதை சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் விளக்குகிறார். இப்பொழுது அந்த காணொலியை நீங்கள் பார்க்கக்கூடியவாக இருக்கும். வணக்கம். சாதாரணமாக இலங்கையின் ஒரு சட்ட ரீதியான விடயங்கள் தொடர்பில் எழுத்தாணை என்று சொல்லப்படுவது ஒரு அரசியலமைப்பில் சொல்லப்படுகின்ற ஒரு சட்டம் சார்ந்த விடயமாக இருக்கிறதால இதனுடைய நியாய ஆதிக்கங்கள் பொதுவாகவே உயர் நீதிமன்றத்துக்கும் கோர்ட் ஆஃப் அப்பீல்லையும் தான் காணப்படுகின்றது. ஆனால் 13வது திருத்தத்துக்கு பிற்பாடு மாகாணங்களுக்கிடையில் காணப்படுகின்ற ஹைகோர்ட்ஸுக்கும் இந்த ஜுரிஸ்டிக்ஷன் சொல்லப்படுற நியாயாதிக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு பார்க்கும்போது இந்த எழுத்தாணைகள் பொதுவாக 5 விதமான எழுத்தாணைகள் காணப்படுகின்றது. அது ஒவ்வொன்றுமே அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான விடயங்கள்ல இருக்கிற ஒரு ஏதாவது ஒரு சட்ட முறையற்ற விதமாக நடந்தப்பட்ட விடயங்கள் அல்லது அதிகாரம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக அந்த எழுத்தாணை வழக்குகளை தாக்கல் செய்து மனுவை தாக்கல் செய்து அதற்கான ரெமடிஸை நிவாரணங்களை பெறக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது இந்த கோவரண்டோ சம்பந்தமான ஒரு எழுத்தாணை தொடர்பான விடயமானது அரசியலமைப்பில் இது கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு தான் இதனுடைய நியாயாதிக்கம் இருக்கின்றது. இது தொடர்பான விளக்கம் எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு பொது பதவியில யாராவது ஒருவர் சட்டமுறையற்ற ரீதியில் அல்லது சட்டத்துக்கு புறம்பான ரீதியில அமர்த்தப்பட்டிருந்தால் அந்த பதவியில யாரு இன்னொருவர் அந்த பதவிக்கு தகுதி உடையவர்களோ அவர்களால தாக்கல் செய்யப்படுகின்ற வழக்காக இருக்கும். அங்கு சில விடயங்களை பொறுத்தவரையில் அது ஒரு பொதுவான நலனான ஒரு விடயமாக காணப்பட்டு சில பொது நபர்களாலும் அந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்படக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இதுக்கு உதாரணமாக எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு கோஆபரேட்டிவ் செக்டர்ல ஒரு தலைவரையோ அல்லது செயலாளரையோ தெரிவு செய்வதற்கான ஒரு தேர்தலோ அல்லது அதற்கான ஒரு கூட்டமோ நடைபெறுகின்ற பொழுது அவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு நபரானவர் அந்த பதவிக்கு, அதாவது ஒரு பொது பதவியாக சொல்லப்படுகிறது, அந்த கோஆபரேட்டிவ் செக்டர்ல இருக்கிற தலைவருக்கான பதவி ஒரு பொது பதவியாக இருக்கப்படும் பொழுது அந்த பொது பதவிக்கு தெரிவு செய்யப்படுகின்ற நபரானவர் அந்த பதவிக்கு அவர் அமர்த்தப்பட்ட விதமானது ஒரு முறையற்ற விதமாக காணப்படுகின்ற பொழுது அந்த பதவிக்கு யாரு அடுத்ததாக, அதாவது நெக்ஸ்ட் மேன் என்று சொல்லப்படும் சட்ட ரீதியாக அவரால் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்படலாம் கோர்ட் ஆஃப் அப்பீல்ல.
அவ்வாறு தாக்கல் செய்யப்படும் பொழுது அவர் நிரூபிக்க வேண்டிய கடப்பாடு அவருக்கு இருக்குமே என்று சொன்னால், அந்த ஏற்கனவே பதவியில் அமர்த்தப்பட்ட நபரானவர் அந்த பதவிக்கு அவர் அமர்த்தப்படுகின்ற பொழுது ஒரு முறையற்ற ரீதியில், அதாவது சட்டத்துக்கு புறம்பான ரீதியில் தான் அவர் அந்த பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை அவர் நிரூபிக்கின்ற பட்சத்தில் நீதிமன்றத்தினால் அதற்கான அந்த கட்டளை வழங்கப்பட்டு அடுத்த நபர் யாரு அதற்கு பொருத்தமானவரோ அவருக்கு அந்த பதவியை வழங்குவதற்கான ஒரு முறைமையாகத்தான் இந்த கோவரண்டோ என்ற விடயம் காணப்படுகிறது. இது ஆங்கில சட்டங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதாக எங்களுடைய இந்த சட்ட தீர்ப்புகள்ல நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையிலும் சில உள்ளூராட்சி சபைகள் மிக அண்மை காலங்களில் அல்ல, முந்தைய காலங்களில் உள்ளூராட்சி சபைகளில் அல்லது வேறு விடயங்களில் இப்படியான கோவரண்ட சம்பந்தப்பட்ட மிக சொற்ப வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அவை தொடர்பான விடயங்கள் ஆராயப்பட்டு இருப்பதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எப்பவுமே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படும், அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவருக்கு தான் அந்த burden of proof என்று சொல்லப்படுகின்ற நிரூபிக்கின்ற கடப்பாடு காணப்படும். அவர் நிரூபிக்கின்ற பட்சத்தில அந்த ஏற்கனவே பொருத்தமற்ற ரீதியில அந்த பதவியில அமர்த்தப்பட்ட நபரை அந்த பதவியில இருந்து நீக்கும் வகையிலான ஒரு கட்டளையோ அல்ல தீர்ப்பு தான் வழங்கப்படக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் நாங்கள் அந்த ரெஸ்பாண்டன்ட், அதாவது எதிர்மனதாரருக்கும் தான் அவ்வாறு அமர்த்தப்படவில்லை என்று சொல்லி அவர் தன்னுடைய ஒரு டிஃபென்ஸ் என்று சொல்லுவாங்க, அந்த அதற்கான பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களை முன்வைக்கிறதுக்கும் அந்த நீதிமன்றத்தில் அந்த அவருக்கான உரித்து இருக்கும். அவர் அந்த உரித்தினை சரியான முறையில் வைக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு அவருக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களும் இருக்குது. என்று சொன்னால் சட்டம் என்று சொல்லப்படுகின்றது எழுதப்பட்டிருக்கின்ற சட்டங்களுக்கு அப்பால் நாங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் ஆதாரங்களை கொண்டு, அவ்வாறுதான் தீர்ப்புகள் அமையக்கூடியதாக இருக்கும். ஆகையால இரண்டு பகுதியினரும் சரியான முறையில் தங்களுடைய வாதங்களை முன்வைத்து நிரூபிக்கின்ற பட்சத்துல அந்த தீர்ப்புகள் ரெண்டு பக்கத்திற்கும் சார்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு. கோவரண்டோ முறைப்பாடு தொடர்பான சட்ட விளக்கம் இதுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சட்டம், இந்த முறைப்பாடு, இந்த வழக்கிலிருந்து வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அல்லது இந்த முறைப்பாட்டிற்கு தான் பொருத்தமற்றவர் என்கின்ற அடிப்படையில் வாதிடுவதற்கான காரணிகளும் இருக்கின்றன என சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தரப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நியாய ஆதிக்கம் அல்லது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வியாக்கியானம் என்னவென்றால், என்னைத்தான் அவர்கள் இடைக்கால நீக்கம் செய்து விட்டார்களே, எனவே நான் இதற்கு பொருத்தமானவன் அல்ல என்பது போன்ற ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீதிமன்றத்தால் அவை ஏற்றுக்கொள்ளப்படலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் காணப்படுகிறது. இந்த சட்ட விளக்கம் தொடர்பாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முறைப்பாடு தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவை தொடர்பாக நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்கின்றோம். சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நான் சுகிந்தன். வணக்கம்.